அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இருக்கிற இடம் கண்டமாதேவி, சிவகங்கை மாவட்டம், தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. தேவக்கோட்டையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா சுவர்ணமூர்த்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்ட்டு சிவனோட ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஊரணி குளம். இந்த குளம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம பெருசு. இந்த குளத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 12 படித்துறை இருக்கும். அதாவது படித்துறைனா இறங்கி குளிக்கிற இடம். 12 இடத்துல வந்து நீங்கள் இறங்கி குளிக்கலாம். 12 படித்துறை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உகந்த மாதிரி ஒரு படித்துறை. எல்லா படித்துறையும் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இடம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ராசியை குறிப்பிட்டிருப்பாங்க. கன்னி, கடகம், கும்பம், சிம்மம், இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியாக ஒவ்வொரு படித்துறைக்கு முன்னாலேயும் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த படித்துறைகளை குளிக்கும்போது அவங்களுக்கு வந்து சாதகமான விஷயங்கள், நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறது ஐதீகம். இங்கே உள்ள தேர் திருவிழா பார்த்திங்கன்னா, கண்டமாதேவியில் வந்து தேர் திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சுவர்ணமூர்த்தீஸ்வரர் ஆலயம், சிவனோட ஆலயம், ரொம்ப பழமையானது. இது சிவகங்கை சமஸ்தானத்துக்கு சொந்தமான கோயில். இப்போ ஊரணி பாருங்கள், ஊரணி தான் செம்ம ஃபேமஸ். இங்கே செம்ம பெருசாக இருக்கும். இந்த ஊரணியில் வந்து நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க, உள்ளூர்காரவங்க எல்லோரும் நிறைய பேர் குளிப்பாங்க. இங்கே குளிக்க வரவங்க, நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, குளிக்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக குளிக்கணும். இதில் வந்து நிறைய உயிர் இழப்புகளும் நடந்திருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப பெரிய ஊரணி. நீச்சல் தெரிஞ்சவங்க இன்னும் உள்ளே போகலான்ட்டு நிறைய சென்டருக்கு போகலான்ட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. கரையோரம் இருந்து குளிச்சுட்டு போகிறது, இல்லை கொஞ்சம் உள்ளே வந்து குளிச்சுட்டு போகிறது பெட்டர். இந்த ஊருக்காரவங்க சொன்னாங்க. சுவர்ணமூர்த்தீஸ்வரர் சிவன் ரொம்ப ஃபேமஸானது. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மன், பெரியநாயகி அம்மன் வழிபடலாம். நடராஜர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், முருகர் எல்லாரையும் வழிபடலாம். நல்ல பழமையான கோயில். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பக்கம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.